5ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் நாம் தியானிக்க போகிறோம். ஆனாலும் இன்றைக்கு செய்தியின் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 4:5. அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவோடு பேசின வார்த்தையும் அதற்கு பதிலாக பேதுரு பேசின வார்த்தையும் தான் நாம் இப்ப படிக்க கேட்ட வேத பகுதி. ஹல்லேலூயா. இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா, கெனசரேத்து என்கிற கடற்கரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கெனசரேத்து என்கிற கடற்கரையில் நடந்த ஒரு சம்பவம் தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல 2 கடல்கள் முக்கியமான கடலாக சொல்லுவாங்க. அதுல ஒரு கடல் பார்த்தீங்கன்னு சொன்னா உப்பு கடல் என்று சொல்லப்படுகிற சவக்கடல். 2வது ஒரு கடல் சொல்லுவாங்க, கலிலேயா கடல்னு சொல்லுவாங்க. அந்த கடலை திபேரியா கடல்னு சொல்லுவாங்க, கெனசரேத்து கடல்னு சொல்லுவாங்க. கலிலேயா கடலை திபேரியா கடல்னு சொல்லுவாங்க, கெனசரேத்து கடல்னு சொல்லுவாங்க. இந்த கெனசரேத்து கடல் பார்த்தீங்கன்னு சொன்னா, இல்ல கலிலேயா கடல் பார்த்தீங்கன்னு சொன்னா, தண்ணி மிகவும் ருசியாக நாமெல்லாம் குடித்து பயன்படுத்துவதற்கு ஏதுவான தண்ணியா இந்த கலிலேயா கடல் தண்ணி இருக்கும். பொதுவாகவே கடல் தண்ணின்னு சொன்னா உப்பா இருக்கும் இல்லையா? ஆனா இந்த கலிலேயா கடல்ல பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு அதை சுற்றியுள்ள மீனவர்களுக்கும் மிகவும் பயன்பாட்டிற்கும் ஆசீர்வாதமா இருந்த தண்ணீராய் இந்த கலிலேயா கடல் தண்ணீரை சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால் இந்த தண்ணீர் இவ்வளவு மக்களுக்கு ஆசீர்வாதமாக நல்ல ருசியுள்ள தண்ணியாக இருந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் யோர்தான் நதி. ஞாபகம் இருக்குதா? யோர்தான் தண்ணி எப்படி கரைபுரண்டு ஓடும், பயங்கரமா கரைபுரண்டு ஓடும். நம்ம போன வாரம் பார்த்தோம். போன வாரம் செய்தி ஞாபகம் இருக்கா யாருக்காது? எலியாவின் தேவன் எங்கே? யாருக்கு இந்த தண்ணி யோர்தான் தண்ணி சவால் விட்டுட்டு இருந்தது? எலிசாவுக்கு சவால் விட்டு. அப்படி பயங்கரமான தண்ணி உள்ள பயங்கரமான ஒரு நதி தான் யோர்தான் நதி. இந்த நதி போய் சேர்ற இடம் இந்த கலிலேயா கடல். ஹல்லேலூயா. இந்த கலிலேயா கடல் பாத்தீங்கன்னா வேற எந்த கடல்லையும் போய் சேராது, தனியா நிற்கும். ஹல்லேலூயா. அதனால யோர்தான்ல உள்ள தண்ணி முழுமையாகவும் கலிலேயா கடல்ல போய் நிற்கிறதுனால அந்த தண்ணி எல்லாருக்கும் பயன்படுத்துகிற தண்ணியா இருந்தது. அது எல்லாம் அந்த கடலை சுற்றியுள்ள மீனவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான தண்ணியா இருந்தது. அதனால அநேக ஜனங்கள் பாத்தீங்கன்னா இந்த கடலுக்கு வருவதும் போவதுமாக எப்பொழுதும் இந்த கடல்ல அநேக திரள் ஜனங்கள் உலாவுகிற ஒரு ஸ்தலமாக இது இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கடலில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். கடற்கரையின் ஓரமாக இயேசு கிறிஸ்து நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கிற பல நிகழ்ச்சிகளை இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே வருகிறார். அதில் அவர் பார்த்து கொண்டிருந்த காரியங்களிலே விசேஷித்த விதமாக அவருடைய கண்கள் பார்த்தது 2 படகுகளை. ஹல்லேலூயா. அந்த 2 படகுகளை ஏன் இயேசு கிறிஸ்து விசேஷித்த விதமாக பார்த்தார் என்று சொன்னால், அந்த 2 படகும் காலியாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த 2 படகும் வெறுமையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கடற்கரைக்கு நம்ம போனா நம்மளுடைய பார்வை அங்கு இருக்கிற ஜனக்கூட்டம், அங்கு நடக்கிற ஜனங்கள் கூடி இருக்கிற அங்க என்ன செயல்பாடுகள் நடக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் முன்னுரிமை கொடுத்து எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் பார்ப்போம் இல்லையா? இங்க இயேசு கிறிஸ்து அந்த கெனசரேத்து கடற்கரை வழியாக நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அநேக படகுகள் அந்த கடற்கரையில் இருக்கிறது. ஆனால் அவர் விசேஷித்த விதமாய் பார்த்தது காலியாக வெறுமையாக இருந்த
அந்த படகை விசேஷித்த விதமாய் பார்க்கிறார். மற்ற படகுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள், மீன்களை இறக்குவதும், சில படகுகள் மீன் பிடிப்பதற்காக ஆயத்தமும், சில படகுகள் அந்த எஞ்சில் இருக்கிற காரியங்களை சரி செய்வதும், சில படகுகள் டீசல் போடுவதும், இப்படிப்பட்ட பல காரியங்கள் ஒவ்வொரு படகுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த கடற்கரை, இந்த கெனசரேத்து கடற்கரையில் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாம தனிமையாக நிறுத்தப்பட்ட இருந்த இந்த 2 படகுகள் மட்டும் வெறுமையா இருந்ததை இயேசு பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் விசேஷித்த விதமாய் பார்ப்பது வெறுமையாக்கப்பட்டவர்களை. தேவஜனமே, உலகம் ஆடம்பரமாக இருக்கிறவர்களையும் நிறைவாய் இருக்கிறவர்களையும் உலகம் விசேஷித்த விதமாய் பார்க்கும். ஆனால் நம் ஆண்டவரோ மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களையும், மனிதர்களால் ஒதுக்கப்பட்டவர்களையும், மனிதர்களால் ஏமாற்றப்பட்டவர்களும், பல பிரயாசங்கள் பட்டு சோர்ந்து போய் வெறுமையின் அனுபவத்தில் இருக்கிறவர்களும், திக்கற்றவர்களை மட்டும்தான் ஆண்டவருடைய கண்கள் விசேஷித்த விதமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் 14:18 சொல்லுகிறது, அவர் திக்கற்றவர்களாய் விடமாட்டார், திக்கற்றவர்களிடத்தில் அவர் வருவார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் நம்ம வெறுமையானவங்க, நம்ம காலியானவங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, நம்ம திக்கற்றவங்க சொல்லி உலக பார்வையில நம்ம ஒருவேளை அற்பமா இருக்கலாம். தேவஜனமே, ஆண்டவருடைய பார்வையிலே அப்படிப்பட்டவர்கள் தான் விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவருடைய படகில தான் இயேசு ஏற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. திக்கற்றவர்களிடத்தில் நான் வருவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு திக்கற்றவர்களிடம் எந்த மனிதர்களும் வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் திக்கற்றவர்களிடத்தில் வருவேன். ஒன்றுமில்லாத வெறுமையின் அனுபவத்தில் இருக்கிறவர்களிடத்தில் வருவேன் என்று, அவர்களிடம் தான் அவர் வர வேண்டும், அவர்களிடம் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு அந்த 2 படகையும் பார்த்தார் பாருங்க. அந்த 2 படகுலையும் 2 படகும் வெறுமை, அதுல ஒரு படகுல இயேசு ஏறுகிறார். ஹல்லேலூயா. ஒரு படகுல இயேசு ஏறுகிறார். அந்த படகு பேதுருவின் படகாய் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே, அந்த படகு கொஞ்சம் தள்ளி கொண்டு எனக்கு தான், நான் அதுல இருந்து போதகம் பண்ண, செய்தி கொடுக்க வேண்டும், ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று கேட்கும் போது தாராளமாய் தன்னுடைய படகிற்கு இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுத்தார் பேதுரு. ஹல்லேலூயா. பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தார். அந்த வசனங்கள் சம்பவங்களிலே நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இடம் கொடுத்த பேதுருவின் வெறுமையாயிருந்த, காலியாயிருந்த, முழுவதும் பிரயாசப்பட்டு களைத்து போய் சோர்வடைந்து ஒதுக்கப்பட்ட அந்த படகு பார்த்தீங்கன்னா மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு வந்தது என்று அந்த வேத பகுதியில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நீங்க எடுத்து பார்க்கும்போது, இடம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய படகிலே இடம் கொடுத்த பேதுருவின் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பாக நான் அந்த பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆழத்தின் அற்புதங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆழத்தின் அற்புதங்கள். எல்லாரும் தூக்கம் வருதா? ஆழத்தின் அற்புதங்கள் இன்றைய செய்தியின் தலைப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற வெறுமை, நம் திக்கற்று வழி தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நிற்கிற நம்முடைய வாழ்க்கை என்கிற படகிலே இயேசு ஏறும்படி விரும்புகிறார். பேதுருவிடம் கேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை படகுல எனக்கு கொஞ்சம் இடம் தருவாயா என்று. ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்கிற படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முழுமையாய் நாம் இடம் கொடுப்போமானால் நம்முடைய படகு வெறுமையாய் இருக்காது. தேவஜனமே, நிரம்பி வழியும் படகாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். ஆனால் இன்றைக்கு அநேகர் வாழ்க்கை என்கிற படகிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முழுமையான இடம் கொடுக்காதவர்களாய் காணப்படுகிறோம்.
சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் இருந்து நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் சென்று அவனோடு வாசம் பண்ணுவேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயம் என்கிற வாசல் கதவை தட்டுகிறார். தேவ ஜனமே, உன்னோடு வாசம் பண்ண வேண்டும் என்று தட்டுகிறார். முழுமையா உன் இருதயத்தை, உன் உள்ளத்தை, உன் வாழ்க்கையை இயேசுவுக்காக நீ திறந்து கொடுப்பாயானால் அவர் உனக்குள் வந்து வாசம் பண்ணி உன்னை காலியான அனுபவத்தில் விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை அப்படியே இருக்கிற அனுபவத்தோட விட்டு வைத்து அழகு பார்க்கிற தேவன் அல்ல. அவர் தெரிந்தெடுக்கிறது வெறுமையான பாத்திரம். தேவ ஜனமே, அந்த வெறுமையான பாத்திரத்துக்குள்ளே வாசம் பண்ணி அதை நிரப்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் உன்னுடைய இருதய வாசலுக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். திறந்து கொடுப்பாயா நீ? பேதுரு திறந்து கொடுத்தான், அவன் நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை பெற்றான். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவில் ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. முழுதும் பிரயாசம், தன்னுடைய வாழ்வின் ஆதாரத்திற்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, ஒரு வாழ்க்கையின் ஒரு ஆதாரத்திற்காக முழுதும் அவருடைய தொழிலாகிய மீன் பிடிக்கிற தொழிலை அவர் வந்து செய்வதற்காக பிரயாசப்பட்டு படகை கடலுக்கு நேராக கொண்டு சென்று மீன் பிடிப்பதற்காக வலையை போடுகிறார். ஹல்லேலூயா. வலையை போடுகிறார், இழுத்து பார்க்கிறார், ஒன்றும் கிடைக்கவில்லை. வேதம் சொல்வது ஒன்றும் அகப்படவில்லை. இன்னும் எதிர்பார்ப்போடு மறுபடியும் போடுகிறார். தேவ ஜனமே, பேதுரு பாத்தீங்கன்னா தலைமுறை மீனவ தொழிலை செய்து வந்தவர்கள் பேதுருவின் குடும்பம். சிறு வயதில் இருந்து அந்த கடலில் உள்ள ஒவ்வொரு போக்கையும் அறிந்தவர் பேதுரு. எந்த இடத்தில், எந்த ஸ்தலத்தில் எப்படி வலை போட்டால் மீன் பிடித்துக் கொள்ளலாம் என்று எல்லா மீன்பிடிப்பின் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக் கொண்டவர் தான் பேதுரு. அவருடைய முழு பிரயாசத்தையும் முழு முயற்சியையும் தன்னுடைய தொழிலை போட்டு பார்த்து எடுத்து இழுத்து பார்க்கிறார். அவருடைய பிரயாசம் வீணாய் காணப்படுகிறது. தேவஜனே, அவருடைய பிரயாசம் வந்து ஏமாற்றமாய் காணப்படுகிறது. பல எதிர்பார்ப்போடு தன்னுடைய பிரயாசத்தை போட்டு பலன் வந்து அவருக்கு வந்து ஏமாற்றம். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பேதுரு கிட்ட, தன்னுடைய படகில இடம் கொடுத்த பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்துல கொண்டு போய் போடுப்பா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுறான். வலைய போட்டு இழுக்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கர திரளான மீன்கள். வலை, அந்த மீன்களுடைய வெயிட்ல வலை நிக்கல, எங்கோ வலை கிழிஞ்சு போகுமோங்கிற பயத்தோடு கரையில நிப்பாட்டி இருந்த அந்த படகுக்கு சைகை காட்டி கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. இவங்க படகை தள்ளி கொண்டு போறாங்க. தேவஜனமே, எல்லாருமா சேர்ந்து இழுத்தாங்க. ஒரு படகு நிறைய மீன் இல்ல, 2 படகு நிறைய மீன். வசனம் சொல்லுது, கடலிலே அமிழ்ந்து 2 படகும் போகத்தக்கன மீன்களினாலே படகை நிரப்பினார்கள் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய உள்ளத்திலே முழுமையாய் இடம் கொடுக்கிற தேவ ஜனத்துடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவிலே பிரயாசத்தின் பலனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். தேவ ஜனமே, கொஞ்சமா நீங்க விதைக்கலாம், கர்த்தர் மிகுதியான பலனை இன்றைக்கு உங்களுக்கு தர வல்லவராயிருக்க. எனக்கு இந்த செய்தி இப்படி போகும் என்று தெரியாது. ஆராதனைகளே, கர்த்தர் சொன்னது, நீங்க ஆரம்பம் அற்பமான அனுபவத்துல வந்திருக்கிறாய் என்று கர்த்தர் ஒரு சிலருக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அற்பமான நீ துவக்கத்துல வந்திருக்கிறாய், உன் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று சொன்ன தேவன் செய்தியின் அடிப்படையிலும் கர்த்தர் அதேதான் பேசுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய தொழிலே, உன்னுடைய பிரயாசத்திலே நீ கொஞ்சமா போட்டுக்கொண்டு கொஞ்சம் பலனை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் உள்ளத்திலே முழுமையாய் வாசலை திறந்து கொடுப்பாயானால் உன்னுடைய துவக்கம் மாதிரி இருக்காது, உன்னுடைய முடிவு. ஹல்லேலூயா. அது அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிலே அதன் பலனை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு
என்னுடைய இதய வாசலை திறந்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் படிப்படியாக அவங்க வாழ்க்கையிலே கர்த்தரை அற்புதத்தை செய்வேன் என்று வாக்குரைக்கிறார். பயப்படாதீங்க. ஆனால் இன்னும் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய இருதயத்திலே உள்ளத்திலே முழுமையான ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று நினைப்பீர்கள். ஆனால் இந்த வாழ்க்கையில அற்புதம் எதுவுமே தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, முழுமையை சொந்த பண்ண முடியவில்லையே என்று பேதுருவை போல நீங்க பிரயாசப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற படகாய் இருந்தார். பேதுருவின் படகை போல முழுவதும் அலைஞ்ச படகாய் நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் அலைஞ்சி ஓடின படகாய் உங்க வாழ்க்கை இருக்கும். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்வது தேவஜனமே, முழுமையாய் நீ ஆண்டவருக்கு உன் படகுல இடம் கொடு. ஹல்லேலூயா. முழுமையா இடம் கொடு. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவற்றை சொல்லிட்டே இருங்க, ஆவியில சொல்லிட்டே இருங்க. அப்பா, இதுவரைக்கும் நான் குறைவோடு, இதுவரைக்கும் ஒரு காலியான அனுபவத்தோடு, இதுவரைக்கும் பல பிரயாசப்பட்டு நான் சோர்ந்திருக்கிற அனுபவத்தோடு இருக்கிறேன். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இருதயத்துல முழுமையா நான் உங்களுக்கு இடம் தரேன். வேற எந்த காரியத்துக்கும் எந்த நம்பிக்கைக்கும் நீங்க இடம் கொடுக்காம இயேசுக்கு முழுமையா உங்களுக்குள்ள இடம் கொடுத்து பாருங்க. உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க, சுவே எனக்குள்ள நீங்க வாங்கப்பா, எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் இன்றைக்கு இடம் தரேன்ப்பா. நீங்க சொல்லிட்டே இருங்க. ஆராதனை வேளையில இந்த ஆராதனை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில காரியங்கள் இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே நம்ம எடுத்து பார்க்கும்போது பேதுரு முழுமையான அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்கள் இருந்தது. அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாய் பேதுருவை போல நாம் காலியான அனுபவத்தில் இருக்க மாட்டோம். நாம் நிறைந்த நல்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பிலிப்பியர் 14:19 சொல்லுது பாருங்க. நம்முடைய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மை நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்க்கலாம் லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நாம் மேலான அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பேதுருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு சில காரியங்களை பேதுரு செய்தார். நாம் அது செய்யும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு பேதுரு கிட்ட, போதகம் பண்ணி முடித்துட்டு சொல்றாரு, நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடு என்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது பாத்தீங்கன்னா இயேசு சொல்லுகிற ஒரு மேலான ஆலோசனை, ஆழத்துல போப்பா நீ. ஹல்லேலூயா. ஆண்டவர் போதகம் பண்ணி முடிச்சுட்டு பேதுருகிட்ட சொல்றாரு, ஆழத்துல கொண்டு வலைகளை போடுப்பா. அப்ப பேதுரு சொல்றாரு, ஐயரே நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் ஒன்னும் கிடைக்கல. ஆனா நீங்க சொல்றீங்களேன்னு சொல்லி நான் போறேன்ப்பா, நான் போறேன். ஹல்லேலூயா. நான் ஆழத்துக்கு போறேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் தேவஜனமே ஆழத்தின் அனுபவத்திற்கு நாம் செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடனே அவர் இவ்வளவு நேரம் நான் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல, இனி நான் ஆழத்துல போய் என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் நிர்விசாரமா இருக்கிற தேவஜனமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உடனே தன்னுடைய படகை கொண்டு ஆழத்திற்கு போகிறார். இன்றைக்கு அநேகருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மேலோட்டமான அனுபவத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள்.
மேலோட்டமான ஒரு அனுபவத்திலே நிற்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான அனுபவத்திற்கு போவதற்கு அநேகர் விருப்பம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகருக்கு அந்த ஆவிக்குரிய ஆழமான அனுபவம் உண்டு என்பது தெரியாத அறிவில்லாதவர்களாய் அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மேலோட்டமான அனுபவத்தில் இருக்கும்போது மகனே நீ மேலோட்டமான ஆசீர்வாதம் பெறுவாய். நீ அதிகமான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் உன் வாழ்க்கையில பெறணும்னா நீ ஆழமா வா, ஆண்டவர் கிட்ட ஆழமா வா. சங்கீதம் 107:24 சொல்லுது பாருங்க, ஆழத்திலே அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்யும் தேவன் என்று. சங்கீதம் 107:24 சொல்லுது, அவர் ஆழத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய வல்லவர். ஆழத்தில் செல்லுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயத்தையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காண செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆழமானவர். தேவ ஜனமே, ஏன் ஆண்டவர் ஆழத்திற்கு வா என்று சொல்கிறார்? உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீ இருக்கிற அனுபவத்தோட இருக்காத, நீ ஆழத்துக்கு வா என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், ஆழத்தின் தேவனாய் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய எளிய மனுஷனை யாருமே நிதானிக்க முடியாது. அவர் இவ்வளவுதான் அப்படின்னு யாருமே அறிவித்து கூற முடியாத ஆழமான தேவன் அவர். அல்லேலூயா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் என்று சொல்லப்படுகிறது. மனுஷன் ஞானத்திற்கு அப்பாற்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவ ஜனமே. நாம் ஆராதிக்கிற தெய்வம் மனுஷன் ஞானத்திற்கு அப்பாற்பட்டவர். ஒரு எளிய ஒரு மனுஷன் தேவன் இவ்வளவுதான் என்று குறித்து அவரை கணக்கிட முடியாத ஆழம் உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால அந்த ஆழமான தேவன் சொல்றாரு, வசனம் சொல்லுது, ஆழம் ஆழத்திற்கு கூப்பிடுகிறது என்று. சங்கீதம் 42:7 சொல்லுது பாருங்க, ஆழத்தை ஆழம் வா என்று கூப்பிடுகிறது என்று. ஆழமான தெய்வம் சொல்றாரு, நீ ஆழத்துக்கு வாப்பா, நீ எனக்குள்ள இன்னும் நெருங்கு. நீ பெற்றிருக்கிற அனுபவம் கரையில நிற்கிற அனுபவம், நீ பெற்றிருக்கிற அனுபவம் கால நனைக்கிற அனுபவம். நீ ஆழத்துக்கு வா, என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ பாரு, நீ ஒன்னு காண செய்வேன் கர்த்தர் சொல்றாரு. அநேகருக்கு கர்த்தர் ஆராதிக்க போனா போதும், நல்லா ஆராதிப்பாங்க. ஆழமான அனுபவம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. வேண்டாம். அநேகருக்கு ஆழமான அனுபவம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமான்னு சந்தேகம். அதுல கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு தான் ஆண்டவருடைய ஆழத்தின் அனுபவம் உண்டு என்பதை அநேக மனசு அப்படியே கோட்டை கட்டி வச்சிட்டு இருக்காங்க. தேவ ஜனமே, அவங்க மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள இன்னும் 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 அதிகமா ஆழத்துக்கு 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 போகிறவருடைய வாழ்க்கையில ஆழமான ஆசீர்வாதத்தை அற்புதத்தை அவங்க காண முடியும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கூப்பிடுகிறது, நீ ஆழத்துக்கு வா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அழைப்பு விடுக்கிறார், இன்னும் நெருங்கி வா, இன்னும் நெருங்கி கிட்ட வா, இன்னும் நெருங்கி கிட்ட வா. ஆராதனையோட விட்டுட்டு போகாத, இன்னும் ஆண்டவர்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. முதல் ஆழத்தின் அனுபவம் பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவம். ஆமென். ரட்சிப்பின் அனுபவம் முதல் ஆழத்தின் அனுபவத்திலே நீங்க எல்கேஜி படிக்க போறீங்கன்னு சொன்னா அது முதல் ரட்சிப்பின் அனுபவம். அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுருவாங்க, எல்கேஜியோட நின்றுவாங்க. அடுத்து யூகேஜி போறதுக்கு முயற்சியே செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ வளரு, என்னைக்கும் நீ பால் குடிக்கிற பிள்ளையா இருக்காத. ஹல்லேலூயா. மாமிசத்தை தின்னக்கு என்னைக்கு வளருவ. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளை, இந்த பிள்ளை இப்படி இருக்குது, பிள்ளை 20 வயசு வரைக்கும் இந்த பீடிம்பாளையம் குடிச்சிட்டு அப்படியே தத்தி தத்தி நடக்கிறத பார்த்து தாய் சந்தோஷப்படுவாளா? ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷப்படுமா? நம்ம பிள்ளை ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு வளர்ச்சி நம்ம எதிர்பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேரு குழந்தை பிறக்க 1ஆம் மாசம் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, 2வது மாசம் ஒரு போட்டோ எடுக்காங்க. ஒவ்வொரு அந்த சரீர வளர்ச்சிக்கு தக்கன ஒரு போட்டோ எடுத்து மெமரியா வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதை பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறோம் நம்ம, இல்லையா? நம்ம பிள்ளையோட, நம்ம பேர பிள்ளைகளுடைய ஒவ்வொரு மாதத்துக்குள்ள வளர்ச்சிய நம்ம எதிர்பார்க்கிறோம். பிள்ளை கமந்துட்டானா சந்தோஷம், பிள்ளை கமந்துட்டான், பிள்ளை நடந்துட்டான், பிள்ளை பேசுறா, என்ன அம்மான்னு கூப்பிட்டா, ஒவ்வொன்றுக்கும் நம்ம சந்தோஷப்படுற வளர்ச்சியை பார்த்து.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இருக்கிற அனுபவத்துல இருக்கிறத பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவாரா, துக்கப்படுவாரா? நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் காணிக்க போடுறேன், நான் மிஷனரிய தாங்குறேன், இது மேலோட்டமான அனுபவம். தேவ ஜனமே, நான் கிறிஸ்தவன், ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஏசப்பா காத்துக்கொள்ளுங்க, இன்னைக்குள்ள காரியம் எல்லாம் அனுகூலமா இருக்கணும், துணி எல்லாம் போட்டு ஒரு செகண்ட் ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். ராத்திரி வந்தோம், தூங்கும் போது பெட்ஷீட் எடுத்து போடும்போது, ஏசப்பா இன்னைக்கு நீங்க நல்லா காத்தீங்க, நன்றி ஏசப்பா, சந்தோஷம் ஏசப்பா. இந்த அனுபவத்துல இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. கிறிஸ்தவ அனுபவம் இந்த மேலோட்டமான அனுபவத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. நீங்க எத்தனை ஊழியக்காரங்களை தேடி போங்க, ஹல்லேலூயா, எத்தனை கூட்டம், விடுதலையின் கூட்டம் நடக்குது, அங்க நம்ம ஓடி போய் பாருங்க, அற்புதம் நடக்காதுங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்ப புதுசா ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, ஊழியக்காரர் வந்திருக்காங்க, இனி என் வீட்டுல உள்ள சூழலே மாறிடும். ஐயோ ஆண்டவரே, நம்ம மக்கள் சொல்றது, என் வீட்டு சூழ்நிலையே மாறிடும். அவங்க சபைக்கு ஒரு பாஸ்டர் வந்துட்டாராம், வல்லமை உள்ளவரா, இன்னைக்கு இது நடக்கும், நாளைக்கு அது நடக்கும் சொல்லுவாராம், இவங்க வீட்டுல உள்ள சூழல் எல்லாம் மாறிடுமா. இவங்க இருக்கிற அனுபவத்திலே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. ஏன் ஊழியக்காரர் வல்லமை உள்ளவர், என் வீட்டுல சூழல் மாறிடும். ஆண்டவர் சொல்லுவான், வீட்டுல அற்புதம் நடக்கணும், நீ இன்னும் ஆழத்துக்கு வா. நேற்று உள்ள அனுபவம் இல்லை, அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் படிப்படியா ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவத்துல வளர்றவங்களா இருக்கணுங்க. இன்னைக்கு 5 நிமிஷம் ஜெபிச்சோம்னா நாளைக்கு 7 நிமிஷமாவது ஜெபிச்சாதான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணா நம்ம ஆழத்துக்குள்ள போகல. இன்னும் நம்ம கழுத தேஞ்சி ஏதோ சொல்லுவாங்க, கட்டரும்பு ஆனது போலையாக நம்ம அனுபவம். ஒரு காலம் நல்ல ஆண்டவரை ஆராதிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் அமைங்கி இருக்கும், எங்க அற்புதம் கிடைக்குங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர 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 வளரதான் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். முதலாவது இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். முதலாவது ஆவிக்குரிய அனுபவத்துல ஆழமாய் போறதுக்கு முதல் அனுபவம் பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா சொல்லுங்க, இது முக்கியமான ஒரு செய்தி. ஹல்லேலூயா. இன்னும் நான் நினைச்சாலும் இடம்பல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆழத்துக்கு வா, உனக்கு நான் அற்புதம் செய்கிறேன்னு சொல்றாருல்ல. முதலாவது எந்த அனுபவத்துக்கு கர்த்தர் கூப்பிடுறாரு தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவத்துக்கு கூப்பிடுறாரு. நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்துக்கு வா. ஹல்லேலூயா. நீ பிசாசு அந்தகார வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அனுபவத்துக்கு வா என்று சொல்றார். அது எப்படி நடக்கும்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்கள கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் கூட கேட்டிருக்கேன், எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னே தெரியாது. ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒரு கிறிஸ்தவங்க கேவல இல்ல சொல்றதுக்கு. இல்ல ரட்சிக்கப்படன்னு சொன்னா நீ இத்தனை வருஷத்து சர்ச்சுக்கு போறியே, இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு கேட்டுருவாங்களேன்னு இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ என்கிட்ட ரொம்ப யாரும் கேட்டதில்லை. இப்போ ஆனா தொடக்க காலத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிருக்காங்களா? அவங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கேட்கலையோ? கேட்டிருக்காங்க சிஸ்டர், கேட்டிருக்காங்களா சிஸ்டர்? இல்ல கேட்பாங்க சிஸ்டர், கேட்டிருக்காங்க, மேக்சிமம் கேட்பாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நான் கூட ஒரு ஆவிக்குரிய 12-13 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில பயங்கர போராட்டம். இப்போ என்னை ஜெபிக்க கூப்பிட்டாங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கியாமான்னு கேட்டேன். 12 வருஷமா ஆவிக்குரிய சபை போயிட்டு இருக்காங்க. ரட்சிப்புனா என்ன சிஸ்டர், ரட்சிப்புனா என்ன சிஸ்டர்ன்னு கேட்குறாங்க. எனக்கு இருதயமே ஒட்டிச்சது மாதிரி ஆயிடுச்சுன்னா, நான் பார்த்துருக்கேன் கண்ணால், அங்கே போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரட்சிப்புனா என்ன சிஸ்டர், எனக்கு ஓப்பனா யார்ட்டையும் கேட்க தெரியல. ஹல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிப்புனா என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஞானஸ்தானம் எடுப்பாங்க இல்லையா, அந்த டேட்டர் ஏதோ ஒன்று சொல்லி விட்டுறணும். அந்த பைபிளை ஃப்ரெண்டு பேஜில் எடுப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட நாள். இல்லைங்க, ஞானஸ்தானம் எடுக்கிற நாள் இல்லை, ரட்சிக்கப்பட்ட நாள்.
என்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக, என்னுடைய சமாதானத்திற்காக சிலுவையில இரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டாரோ, அந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று யார் யாரெல்லாம் விசுவாசித்து அந்த இரத்தத்தினால் தானும் தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய அக்கிரமங்கள், தன்னுடைய வியாதிகள், தன்னுடைய சாப கட்டுகள் மாற வேண்டும் என்று விசுவாசித்து அந்த இரத்தத்தை நோக்கி பார்த்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெறுகிறார்களோ, அன்றைக்கு அவருடைய இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருளின் அனுபவம் வெளியேறும். அந்த நிச்சயம் பெற்றவங்க அந்த உள்ளத்துல, அந்த இருதயத்துல அதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு தெய்வீக சந்தோஷத்தை பெறுவாங்க பாருங்க. அதுதான் ரட்சிப்பு. அதுவரைக்கும் அந்தகார இருள் ஆளுகையில் இருந்த அந்த தனி மனிதனோ, அந்த தனி மனுஷியோ அன்றைக்கு இந்த அந்தகார வல்லமிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறப்படும். அதுதாங்க ரட்சிப்பு. அதான் ஆண்டவர் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அதுவரைக்கும் நான் கிறிஸ்தவன் சொல்லி ஆண்டவர் பாப்பாரு, தெரியாம கிறிஸ்தவன் சொல்லி என்ன, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தையும் இல்ல நீங்க ஒரு தைரியத்தையும் நீங்க பெறீங்களோ, அன்னுதான் நீங்க ஆழத்தின் அனுபவத்தில் எல்கேஜி வாரீங்க தேவஜனமே. அன்னைக்கு நான் எல்கேஜி. கர்த்தர் தொடங்க போறார் அற்புதத்தை. ஹல்லேலூயா. அடுத்த கட்டம், அடுத்து வேதத்தின் பிரகாரம் தான் பரிசுத்த ஆவியின் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறவர்களுக்கு இதை நாம் பெற்றுக்கொண்டே, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக உயிரோடு எழும்பினார் என்கிறத நம்புறவங்க தான் மூழ்கி ஞானஸ்தானம் தேவ நீதியின் படி அதை அவர்கள் எடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது கேட்கிறாரு, நீங்க என்கிட்ட வந்து எடுக்கலாமா? ஏசப்பா சொல்றாரு யோவான் ஸ்நானகிட்ட, ஏசப்பா சொல்றாரு, இது தேவ நீதிப்பா, நான் உங்ககிட்ட வந்து எடுக்கணும், தடை பண்ணாத, நான் தேவ நீதியை நிறைவேற்றணும், தேவ நீதி நிறைவேற்ற அந்த உலகத்துல வந்தேன், அதனால யோர்தான் நதியில எனக்கு நீ மூழ்கி ஞானஸ்தானம் கொடு என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுக்கிறாருங்க. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை முழுவதுமாக நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக தேவ நீதியை நாம் நிறைவேற்றுவது மூழ்கி ஞானஸ்தானம். அதன் பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்கள், அடுத்தது மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், கிருபையின் மேல் கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுபவத்திலே ஆழத்துக்கு போகிறது. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்திலே வந்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அனுபவத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டத்துக்கு வளர வளர இதை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. உண்மையா இந்த அனுபவத்துல முன்னேறி போறவங்க இந்த வாழ்க்கையை விட்டு ஓடவே மாட்டாங்க. இந்த வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள ஒரு தாகத்தோட அடுத்து தோண்ட தொடங்குவாங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த உலகத்துல நம்மளுடைய சரீரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம அம்மா வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் நம்முடைய சரீரம் வளர்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அழகு, நம்ம தோல் எல்லாம் நல்லா ஷைன் கொடுக்கும், அழகா வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா நம்மளுடைய 35 வயசு 36 வயசு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளர்ச்சி குறைய தொடங்குது. ஹல்லேலூயா. இந்த தோல் சுருங்க தொடங்குது, நம்மளுடைய கண் பார்வை குறைய தொடங்குது, பேச்சுல ஒரு அதிகாரம் குறைய தொடங்குது, சரீரத்தில் உள்ள அவயவங்கள் எல்லாம் சின்ன சின்ன நோய் எட்டி பார்க்க தொடங்குது, குறைய தொடங்குது சரீர வளர்ச்சி நாளுக்கு நாள். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர 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 உங்க சரீரம் வயசானாலும் நீங்க உன்னதத்தின் பலத்தினால ஒவ்வொரு நாளும் பலப்பட்டே போயிட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்தில் போறவங்க இந்த உலகத்துல 85-90 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே பலனடைந்து வளர்ந்து போவாங்க. இந்த உலகத்துக்கும் அது மேலான ஆசீர்வாதம், இம்மைக்கும் நித்திய ஜீவனுக்கும் இந்த வளர்ச்சி நம்மை கொண்டு போகிற தேவஜனம். ஹல்லேலூயா.
இந்த வளர்ச்சி இந்த உலகத்தோட நின்று போகிற காரியம் இல்லை. ஆண்டவருக்குள்ள நீங்க ஆழமா போகிற அந்த அனுபவம் இந்த உலகத்தோட முடிச்சு போறதில்ல. இது மறுமைக்கும் நம்ம மேன்மையான ஸ்தலத்துல கொண்டு நிறுத்துகிறது, கொண்டு போற அனுபவம் தான் இந்த ஆழமான அனுபவம். உங்களுக்கு தெரியுமா, அந்த உலகத்துல நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் தான் இந்த ஆழத்தின் அனுபவத்திலே வளர முடியும். என்றைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு எடுத்து மாற்றப்படுமோ அதோட அது வரைக்கும் நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தோட தேவனிட்ட போறீங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தின் அனுபவத்துல வாங்கம்மா. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும். கேட்டிருக்கீங்களா ஆண்டவருடைய சத்தத்தை? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? ஹல்லேலூயா, பேசியிருக்காங்க. ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவரை தரிசிக்கணும். நமக்கு அந்த வாஞ்சை இருந்தா நம்ம பார்ப்போம். சிலர் சொல்லுவாங்க, இவங்க பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வாஞ்சை, நம்முடைய தாகம், நிச்சயமா கர்த்தரை தரிசிக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். ஆழத்தின் அனுபவத்துல போக போக தேவ அன்பின் நீளத்தை, தேவ அன்பு நம்ம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அனுபவிச்சுட்டு இருக்கோம். பாத்தீங்களா தேவனுடைய அன்பு? நீங்க ஆழத்துக்கு போய் பாருங்க, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்க புரிஞ்சிட முடியும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம அனுபவித்தாதாங்க அதை உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த அனுபவத்திலே நீங்க போக போக நிச்சயமாய் கர்த்தர் பேதுருவை போல உங்களுக்கு அற்புதத்தை தருவார். நீங்க கேட்கவே வேண்டாம். அந்த வசனம் சொல்லு, முதலாவது தேவனுடைய நீதியையும் பின்பு உங்களுக்கு சொல்லிச்சு நீ கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு இருக்கிற குறைவெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். நம்ம இந்த ஆழத்தின் அனுபவத்திற்காக வாஞ்சிக்க அது நம்ம பின்னாலே கேட்காமே வந்துருங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நெருங்க நம்ம வாழ்க்கை இப்படி கர்த்தர் ஒரு இருளின் அனுபவத்துல வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஆமென். அந்த ஒரு விசுவாசம், ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நெருங்கணுங்க. என்னுடைய ஒரு அனுபவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது பெருமைக்காக நான் சொல்லலாம். ஆழத்தின் அனுபவத்தை வாஞ்சிக்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி செய்வார். நான் ஆண்டவருடைய சமூகத்துல மத்திய பிரதேசத்துல நான் இருந்து ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபத்துல ஏதாவது தேவனுக்குரிய தரிசனங்களை நான் பார்த்தாதான் அன்னைக்குள்ள ஜெபத்துல எனக்கு ஒரு முழு திருப்தியை, ஜெபம் தேவ சமூகத்துக்கு போயிருக்கு, நான் நிறைவா எழும்பி வருவேன். ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை தேவ சமூகத்தில் 2:30 மணிக்கு ஜபிச்சுட்டே இருக்கு. ஒரு அடையாளம் கர்த்தர் எனக்கு காட்டல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இவ்வளவு நேரம் நான் ஜபிக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு அடையாளமும் எனக்கு தராம எழுப்பி போன நான் வறுமையா இல்ல போவேன், எனக்கு நீங்க ஒரு அடையாளத்தை நீங்க தரணும்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல ஆகமா கேட்கிறேன். ஒவ்வொரு நாளுக்கு பாப்பனே நீ ஜபத்தை முடிக்க வேண்டியது இருக்கு, எனக்கு ஒன்னும் கிடைக்கலையேன்னு சொல்லும் போது ஆண்டவர் பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு அழகான தரிசனத்தை எனக்கு காண்பித்தாங்க. நம்ம வாஞ்சிக்கணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போயிருவோம். அடுத்த ஆழத்துக்கு போகணும். இருக்கிற அனுபவம் அல்ல, நம்ம முன்னேறி போகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அநேக பரிசுத்த வான்களுடைய அனுபவங்களை நம்ம சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறோம். அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதுப்பா, எனக்கும் அந்த அனுபவத்தை தாங்க. அல்லேலூயா. வாஞ்சிக்கும் போது நம்ம அற்புதத்தை பெற முடியும். அல்லேலூயா. பேதுரு ஆழத்துல கொண்டு போய் போட்டாரு, அற்புதத்தை வாங்கினார். நம்ம ஆழத்துல போவோம், கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லி நம்ம வசனத்தை முடிக்கலாம். பேதுருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:6-7 வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் உன் வலைகளை போடுன்னு சொல்றாரு. இவங்க பேதுரு அவங்க கூட உள்ளவங்க பாத்தீங்கன்னா அந்தபடியே செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்தபடியே செய்கிறார்கள். ஆண்டவர் சொன்னபடியே போய் செய்கிறார்கள். அந்த அற்புதத்தை அவர்கள் பெறுவதற்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னபடி செஞ்சாங்க. இயேசு பிரசங்கம் பண்றாரு, அவர் பிரசங்கத்தை பார்க்கிறாரு, மக்கள் எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. பேதுருவும் பிரசங்கத்தை பார்க்கிறாரு. இவர் வல்லமை உள்ளவர் தான் பேதுரு விசுவாசிக்கிறாரு. இவர் சொன்னா அதன்படி நடக்கும்னு அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாரு. விசுவாசத்தோட விட்டாம அவர் சொன்னதை செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா.
இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நீங்க எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்க. அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்காரு, நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்க. ஆனா அந்த விசுவாசத்தை எடுத்து செயல்படுத்தினாதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து செயல்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது போல பேதுரு போய் ஆழத்துல போய் வலைய போட்டு செயல்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசுவின் வாழ்க்கையில வந்துட்டாரு, அநேக வாக்குத்தத்தங்களை தந்துட்டாரு. அப்படியே அற்புதம் நடக்கும் இல்லைங்க. தந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை தருவார். இன்றைக்கு எப்படி அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்காரு இல்லையா? அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்காரு. உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. வேதத்துல பைபிளை நம்ம எடுத்து படிக்கிறோம், படிச்சுட்டு அப்படியே ஓடக்கூடாது. கர்த்தர் அதுல என்ன ஆலோசனை தந்திருக்காரு, என்ன வாக்குத்தத்தம் தந்திருக்காரு, என்ன எப்படி செயல்படணும்னு எங்கிட்ட விரும்புறாரு, அதை படிக்கணுங்க. அதை படிச்சு நமக்கு சொந்தப்படுத்தணும். பைபிள் கட கட கடன்னு சொல்லி நீங்க படிச்சுட்டு ஓடக்கூடாது. இந்த பைபிள் ஒரு ஜெப குறிப்பா ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்துகிற ஒரு மேலான புத்தகமா நீங்க பயன்படுத்துதான் செயல்படுத்துறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், மேலாவாய். ஹல்லேலூயா. கீழாக்காமல் மேலாவா, கீழாக்க மாட்டேன், நீ மேலாவாய். படிச்சுட்டு அடுத்த வருஷம் ஓடக்கூடாது. இதுதான் உங்களுடைய விசுவாச அறிக்கை. இதுதான் நீங்க விசுவாசத்துல செயல்படுத்த போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க இதை படிச்சுட்டீங்களா? கர்த்தர் உங்களை பேசுறாரா? செயல்படுத்த ஆரம்பிங்க. நான் தலையாவேன். ஹல்லேலூயா. நான் வாளாக மாட்டேன். பிசாசினுடைய வல்லமையை நான் மேற்கொள்வேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சத்துருடைய சகல வல்லமையும் நீ மேற்கொள்வாய், எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. அடிச்சுட்டு ஓடக்கூடாதுங்க. விசுவாசிக்கிறீங்களே, செயல்படுத்துங்க. ஹல்லேலூயா. செயல்படுத்துங்க, அற்புதம் கிடைக்கும். பைபிளை படிச்சுட்டு ஓடாதுங்க. இருக்கிறத செயல்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துற மகத்துவம் இருக்கிறதா? மகிமைப்படுத்துற வார்த்தை இருக்கிறதா? இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு வசனம் படிச்சோம், நான் கர்த்தரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், சங்கீதக்காரன் எழுதியிருக்காரு. இதை படிச்சு நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தாவே, உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நான் உண்மை மகிமைப்படுத்த. படிக்க 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 அந்த வசனத்தை நம்ம செயல்படுத்தி பாருங்க. பரிசுத்தரன் இருக்கிறான், சங்கீதக்காரன் பரிசுத்தரன் எழுதியிருக்காரா? நீங்களும் பரிசுத்தரன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில கட்டளைகளை கர்த்தர் தந்திருக்காரா? கட்டளைகளை செய்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நான் செய்கிறேன். ஆமென். வியாதியை மாற்றுவேன்னு சொல்றாரு. உன் பலவீனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. வசனத்தை படிச்சிட்டீங்களா? இயேசுவின் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டாயிற்று, நான் பலவீனத்தை சுமக்க அவசியம் இல்லை. செயல்படுத்தும் போதாங்க நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். 12 வருஷமா பெரும்பாடு, சின்ன பாடு இல்லை அவளுக்கு. என்ன பாடு? பெரும்பாடு. 6 மாசம் 7 மாசம் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 12 வருஷம் பெரிய பாடு அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஒரு பெண்ணு. எந்த டாக்டர் சொன்னாலும், எந்த டாக்டர் நல்லா இருக்காரு, எந்த ஊர்ல இருக்காரு, எந்த கிராமத்துல இருக்காருன்னு சொன்னாலும் ஓடுவா. கொஞ்சம் காசை ரெடி பண்ணிட்டு ஓடுவா ஓடுவா ஓடுவா. எல்லாத்திலையும் அவளுக்கு தோல்விதான். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, இவளுக்கு கடைசியா உச்ச கட்டம் இவளுக்கு செஞ்ச ட்ரீட்மெண்ட் எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்டா தெரியுமா? இவளுடைய கண்ணையும் கையையும் காலையும் கட்டி வச்சுட்டு, கண்ணையும் கட்டி வச்சுட்டு, இரும்ப தீயில போட்டு சூடாக்கி 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 உச்ச கட்ட சூடாக்கி அவளை கண்ணெல்லாம் கட்டி மூடி வச்சுட்டு, அவ எதிர்பார்க்காத நேரத்துல அவளோட உள்ள கால அந்த சூடாக்கப்பட்ட இரும்ப வச்சாங்களாம். இந்த வலியும் கொடுமையில தாங்க முடியாம அலறுனாலாம், சத்தம் போட்டாலாம்.
இந்த சத்தம் இந்த அதிர்ச்சி நிமித்தம் இந்த 12 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்த அந்த வியாதியின் தன்மை, இந்த வலியின் உணர்வின் நிமித்தம் ஒருவேளை நிற்க கூடுமானால் நிற்கும் சொல்லிட்டு கடைசியா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு முயற்சி செஞ்சாங்க. அதுவும் தோல்வி. ஹல்லேலூயா. போற இடம்லாம் வைத்தியத்தினால வேதனை, வலி தாங்க முடியல, கஷ்டம், விடுதலை அவ பெற்ற பாடில்லை. ஹல்லேலூயா. எங்கு போனால் என் வலி தீரும், எங்கு போனால் என்னுடைய இந்த பெரிய பாடை சுமந்து கொண்டிருக்கிற வேதனை எங்கு போனால் என்னை விட்டு மாறும், என்னை விட்டு மாறும் என்று நீங்க அங்கங்கே பார்க்காதுங்க. அவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துலாம். எங்க மாறும் மாறும் ஓடுறா. இந்த வேதனை எப்படி மாறும்? யார் தீர்ப்பா? என்னுடைய வலி எப்படி மாறும்? என்னுடைய பாடு, என்னுடைய அலைச்சல் யார் தீர்ப்பா? யார் தீர்ப்பா? யார் யார் யார்? எல்லா அஸ்தியும் வந்தாங்க. சரீரத்துல தாங்க முடியாத வலி, யாரால என்னுடைய பாடை மாற்ற முடியும்? அப்பதான் அறியறா பாருங்க. வசனம் சொல்லுது, மார்க்கு 5:27 படிக்கிறாரு. மார்க் 5:27. சத்தமா படிங்களா? பாருங்க, யார் என்னுடைய பாடை மாற்ற முடியும்? யார் என்னுடைய வேதனையை மாற்ற முடியும்? யார் என்னுடைய வலியை மாற்ற முடியும்? யார் என்னுடைய கஷ்டத்தை மாற்ற முடியும் என்று கேள்வியோட இருந்தவள் ஒரு செய்தியை அறிகிறா பாருங்க. சத்தமா படிங்க. இயேசுவை குறித்து அவள் அறிகிறாள். கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி யார் என்னுடைய பாடுகளை மாற்ற முடியும் என்கிற கேள்வியோடு இருந்தவள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறாள். நான் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பார், அவர் வலியை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், முடவர்களை நடக்க வைப்பார் என்று கேள்விப்படுகிறாள். இவள் விசுவாசித்தாங்க. அவ விசுவாசத்தை செயல்படுத்தினாள். நான் சொஸ்தமாவேன். ஹல்லேலூயா. அது வரைக்கும் காண்றவங்களை எல்லாம் பார்த்து சொல்லியிருப்பான், நான் இப்படி ஒரு வழியில கஷ்டப்படுறேங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனை சொன்னாங்க. ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் மனுஷன்கிட்ட புலம்புனா, ஹல்லேலூயா, தன்னுடைய கஷ்டத்தை மனுஷன்கிட்ட புலம்புனா. ஆனா இன்னைக்கு அவருடைய பேச்சு வித்தியாசமாகுது, அவருடைய வாயின் வார்த்தை வித்தியாசமாகுது, அவருடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் உச்சரிப்பு வித்தியாசமானது. நான் சொஸ்தமாவேன். ஹல்லேலூயா. 12 வருஷம் பேசாத வார்த்தையை இந்த ஸ்திரீ பேசுறாங்க. விசுவாசத்தை எடுத்து செயல்படுத்துறாங்க. நான் சொஸ்தமாவேன். நீங்க சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. விசுவாசத்தை செயல்படுத்துங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி நீங்க செயல்படுத்துங்க. நீங்க அற்புதத்தை பெறுவீங்க. இவ செயல்படுத்தினா, ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். ஆண்டவரை போய் தொட்டா அவருடைய வல்லமை அவன் மேல இறங்கினது. 12 வருஷ பாடு அந்த ஒரு நிமிடத்திலேயே மாறி போந்து விசுவாசத்தை செயல்படுத்தும் போது தேவ வல்லமை நம்ம மேலே இறங்கும். அது மட்டுமில்ல, அந்த வார்த்தைகளை விசுவாசத்தை நீங்க சொல்ல சொல்ல அறிக்கை செய்ய ஏதாவது நம்முடைய சிந்தனையில பிசாசு பார்த்தீங்கன்னா அவிசுவாசமான எண்ணத்தை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், எப்படி ஆகுமான்னு உள்ள எண்ணத்தை கொண்டு வருவான். அந்த எண்ணத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதுங்க. என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என் தேவனாலே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையை மாற்ற முடியும். பயம் வரும்போது சொல்லுங்க, இருதயத்தினால சொல்ல முடியல, வாயினால சொல்லுங்க. எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில எது நடந்து கொண்டிருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில எது நடக்க வேண்டும், இது வேண்டாம் இது வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க. என் வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டும் சொல்றீங்களோ அதை நீங்க சொல்லிட்டு இருங்க. ஹல்லேலூயா. உங்களை பயமுறுத்துகிற பிசாசு உங்ககிட்ட நிற்கவே மாட்டான். இவன் விசுவாசத்துல உறுதியா இருக்கான்னு அவனுக்கே தெரியும்.
கர்த்தர் வல்லமை அங்க கிரியை செய்வார். நீங்க சொல்ல சொல்ல அறிக்கையிட விசுவாச வார்த்தைகளை சொல்ல 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 அப்படியே உங்க காது வழி அந்த வார்த்தை உள்ள போய் உங்க இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை அந்த வார்த்தை மாற்றும். விசுவாசம் ஒரு வரம் தேவ ஜனமே. விசுவாசம் தான் அற்புதங்களை அடையாளங்களை செயல்படுத்தும். விசுவாசம் தான் தேவ மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். நம்மகிட்ட இருக்கிற அவிசுவாசத்தையும் முறுமுறுப்பை நம்ம எப்படி மாற்றோம்னா விசுவாச அறிக்கை சொல்லி செயல்படுத்த நம்மை விட்டு மாறு நம்மை கொண்டே கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமா நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பேசி இருக்கார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுவீங்களா? பேதுருவை போல நானும் காலியான படகுல நிரம்பி வழியும் படகாய் நான் மாற போறேன் சொல்லுவீங்களா? என் படகு நிரம்ப போகுதுன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை படகு நிரம்ப போகுது. நான் ஆழமான அனுபவத்துக்கு போக போறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தை எடுத்து செயல்படுத்த ஆரம்பிக்க போறேன். செஞ்சு பாருங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தங்களும் நீங்க கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல ஜீவன் உள்ள சாட்சியா நிக்க போறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார். ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாமா? துதிக்கிறேன் தேவனே, துதிக்கிறப்பா, மேம்படுத்துகிறப்பா. தேவனே, நாங்கள் கேட்ட வார்த்தையை குறித்து அப்பா எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பாவ மன்னிப்பின்